Sri Aurobindo in The Life Divine பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நாம் லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 13 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு எக்ஸ்க்ளூசிவ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் ஃபோர்ஸ் அண்ட் த இக்னோரன்ஸ். நம்மை எல்லாம் இயக்கும் அந்த சிற்சக்தி, பரம்பொருளினுடைய சிற்சக்தி, அது ஒரு குறிப்பிட்ட ஒரு மையத்தில் தன்னுடைய உணர்வு நிலை முற்றிலும் குவித்துக் கொள்கின்றது, பிரத்யேகமாக குவித்துக் கொள்கின்றது. அதுதான் நம்முடைய அறியாமைக்கு காரணமாக இருக்கின்றது என்கின்ற கருத்தில் தான் பகவான் இந்த சாப்டரில் வரக்கூடிய கருத்துக்களை இதை மையமாக வைத்துதான் விளக்குகின்றார். பகவான் என்ன கூற வருகின்றார் என்றால், ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் எவ்வாறு இந்த பிரத்யேகமான உணர்வு நிலையின் குவிப்பு, எக்ஸ்க்ளூசிவ் கான்சன்ட்ரேஷன் எவ்வாறு செயல்படுகின்றது. மனிதன் என்று நாம் கூறும் பொழுதெல்லாம் நாம் அவனுடைய அந்த மேற்புறத்தில் காணப்படும் அந்த தோற்றம், அமைப்பு, அதைத்தான் குறிப்பிடுகின்றோம், அவனுடைய உள்ஜீவனை அல்ல. மனிதன் என்றால், நான் என்றால் எதை நான் கவனத்தில் கொள்கின்றேன் என்றால், என் மேற்புறத்தில் காணப்படும் கடந்த கால இயக்கங்கள், நிகழ்கால இயக்கங்கள், எதிர்காலத்தில் நடைபெறவிருக்கும் இயக்கங்கள், இதனுடைய தொகுப்பைத்தான் நான் என்று நான் கோருகின்றேன். இது எல்லாமே சூப்பர்ஃபிஷியல் மூவ்மெண்ட் ஆஃப் எனர்ஜி. தோற்றத்தில் இவையெல்லாம் காணப்படுகின்றன. இவை அனைத்தும் தான் இந்த மனிதனுடைய மேற்புறத்தில் இயங்குகின்றன, அவனை இயக்குகின்றன. அவனுடைய எண்ணங்கள் இதனால்தான் உருவாகுகின்றன. அவனுடைய மேற்புற அமைப்பின் காரணமாகத்தான் அவனுடைய எண்ணங்கள் உருவாகுகின்றன, அவனுடைய இமோஷன்ஸ். இது எல்லாம் எல்லாமே அப்ப மேற்புறத்தில் காணப்படும் ஒரு சக்தியினுடைய இயக்கமாகத்தான் காணப்படுகின்றது. எல்லாம் காலத்திற்கு உட்பட்ட இயக்கங்கள். எல்லாமே காலம் என்பது இங்கு முக்கியமான பங்கை வகிக்கின்றது. இதை எவ்வாறு ஒப்பிடலாம் என்றால், ஒரு நீரோட்டம். பகவான் எவ்வாறு கூறுகின்றார்? ஒரு மூவ்மெண்ட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் ஃபோர்ஸ் அண்ட் எனர்ஜி அப்படிங்கிறார். த மூவ்மெண்ட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் ஃபோர்ஸ் அண்ட் எனர்ஜி இந்த மேற்புறத்தில் காணப்படுகின்றது. மேற்புறத்தில் காணப்படும் இந்த இயக்கம் ஒரு நீரோட்டம், ஒரு நீரோடை போன்று காணப்படுகின்றது, ஒரு ஸ்ட்ரீம். ஆனால் இந்த நீரோடை போல காணப்படும் இந்த இயக்கங்களுக்கு பின்னால என்ன காணப்படுகின்றது? ஒரு சமுத்திரம் போன்ற ஒரு உணர்வு நிலையினுடைய ஒரு அமைப்பு காணப்படுகின்றது.
நாம் கற்பனை செய்து கொள்ளலாம். ஒரு பெரிய சமுத்திரம் இருக்கின்றது, அதற்கு மேலே நீரோட்டம் நடைபெறுகின்றது. சமுத்திரம் என்பது 90%, 99% சமுத்திரம்தான். இந்த நீரோட்டம் என்பது 1%. அதே போலத்தான் நம்மளுடைய மேற்புறத்தில் நடைபெறும் இயக்கங்கள் எல்லாமே அந்த 1%, 99% நம்முடைய உள்ஜீவன். அந்த சமுத்திரம் போன்ற இருக்கக்கூடிய அமைப்பு தான் பின்னிருந்து இயக்குகின்றது. ஆனால் எது தன்னை பின்னிருந்து இயக்குகின்றதோ, அந்த சமுத்திரம் போன்ற, கடல் போன்ற அமைப்பை அந்த மேற்புறத்தில் செயல்படும் அந்த நீரோடை போன்ற இயக்கம் அறியாமல் இருக்கின்றது. நம்முடைய சூப்பர்ஃபிஷியல் செல்ஃப், மேற்புறத்தில் காணப்படும் அந்த மேற்புற ஜீவன் நமக்கு உள்ளே ஆழமாக இருக்கக்கூடிய ஒரு கடல் போன்ற அமைப்பு குறித்த அறியாமையில் இருக்கின்றது. எல்லாமே மேற்புறத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிகழ்ச்சிகளாக வெளிப்படுகின்றன. தேர்ந்தெடுக்கப்பட்ட நிகழ்ச்சிகள் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். செலக்ஷன் அப்படிங்கிறார். இந்த கடல் போன்ற அமைப்பு தான் நம்முடைய உள்ஜீவன், சப்லிமினல் செல்ஃப். கடல் போன்றது எது? நம்மை மேற்புறத்தில் இருக்கக்கூடியது சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ். இந்த மேற்புறத்தில் இருக்கும் உணர்வு நிலையை எவையெல்லாம் பின்னிருந்து இயக்குகின்றன? நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய உள்ஜீவன். இந்த கருத்தை நாம் மீண்டும் மீண்டும் பார்க்கின்றோம். பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய உள்ஜீவன், சப்லிமினல் செல்ஃப், நமக்கு மேலே இருக்கக்கூடிய சூப்பர் கான்ஷியன்ட், இந்த உயர் உணர்வு நிலை, நமக்கு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய சப்கான்ஷியன்ட், நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய இன்ட்ரா கான்ஷியன்ட், உள்ளேயே இருக்கக்கூடிய உணர்வு நிலை, நம்மை சுற்றி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சர்க்கம் கான்ஷியன்ட், இதெல்லாம் தான் ஒரு கடல் போன்ற அமைப்பாக நம்முடைய மேற்புற இயக்கத்திற்கு பின்னால் இருக்கின்றன அப்படிங்கிறார். சப்லிமினல் செல்ஃப், சூப்பர் கான்ஷியன்ட், மேலே இருக்கக்கூடிய சூப்பர் கான்ஷியன்ட், அடி ஆழத்தில் உள்ள சப்கான்ஷியன்ட், நமக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய இன்ட்ரா கான்ஷியன்ட், நம்மை சுற்றி எங்கும் பரவியுள்ள அந்த சர்க்கம் கான்ஷியன்ட், இவையெல்லாம் தான் கடல் போன்ற அமைப்பாக இருந்து நம்முடைய மேற்புற இயக்கம் என்கின்ற ஒரு நீரோடை போன்ற அமைப்பிற்கு காரணமாக இருக்கின்றன. இது எல்லாத்தையும் எது ஒருங்கிணைத்து, இவை அனைத்தையுமே எது ஒரு ஒருங்கிணைத்து வைத்துள்ளது என்றால் நம்முடைய ஆன்மன், நம்முடைய சைத்தியக்கூறு. இதுதான் இது எல்லாத்துக்கும் மையமா இருக்கிறது. நம்முடைய ஆன்மன், நம்முடைய சைத்தியக்கூறு, சைக்கிக் என்டிட்டி. இப்படிதான் ஒரு மனிதன் இயங்குகின்றான். இப்ப மேலோ இந்த நீரோடை போன்ற அமைப்பு என்னவென்றால் அதுதான் அந்த மேற்புற மனிதன், சூப்பர்ஃபிஷியல் மேன். மேற்புற மனிதன்கிட்டையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த எல்லாமே சக்தியினுடைய இயக்கம், அந்த பரம்பொருளினுடைய சித் சக்தியினுடைய இயக்கம். அது எல்லா தளத்திலும் காணப்படுகின்றது. மனிதனுடைய மேற்புற அமைப்பிலும் அந்த சக்தியினுடைய இயக்கம், அங்கும் அதனுடைய குவிப்பு காணப்படுகின்றது. அவனுடைய மேற்புற இயக்கங்களில் அது காணப்படுகின்றது. அவ்வாறு மேற்புற இயக்கங்களில் அதனுடைய சக்தியினுடைய குவிப்பு செயல்படும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? அந்த சக்தியினுடைய ஒட்டுமொத்தமும் பின்னணியில் இயங்குகின்றது. மேற்புற அமைப்பில் தான் அந்த சக்தியினுடைய குவிப்பு காணப்படுகின்றது. ஆனால் சக்தியினுடைய மற்ற ஒட்டுமொத்த பாகமும் பின்னணியில் இருக்கின்றன. ஆனால் அந்த மேற்புறத்தில் இயங்கக்கூடிய சக்தி இது குறித்து அறியாமையில் இருக்கின்றது. மேற்புறத்தில் எல்லாம் சூப்பர்ஃபிஷியலா ஒரு இயக்கம் என்றால் அதில் மாத்திரமே முழுவதும் ஈடுபட்டு இயங்குகின்றது. இந்த பின்னால் உள்ள அந்த
தன்னுடைய சக்தியினுடைய மற்ற பாகங்கள் குறித்த அறியாமையில் இருக்கின்றது. உண்மையிலேயே அறியாமையில் இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எசென்ஷியலா பார்த்தோம் அப்படின்னா அங்க அறியாமை என்பது இல்லை. ஆனால் இந்த மேற்புற இயக்கம் நடைபெறுவதற்காக, அந்த நோக்கத்திற்காக அறியாமையில் இருப்பது போல காணப்படுகின்றது அப்படிங்கிறார். இருந்தாலும் இந்த மேற்புறத்தில் நாம் அனைவருமே செயல்படுகின்றோம். நம்முடைய இயக்கங்கள் எல்லாம் கடலின் மேல் இருக்கக்கூடிய ஒரு நீரோடையின் இயக்கம் போல நடைபெறுகின்றன. நம்முடைய செயல்கள் யாவும் எதனால் செய்யப்படுகின்றன என்றால், நம்முள் மறைந்திருக்கக்கூடிய அந்த கடல் போன்ற அமைப்பு, அதனால்தான் அனைத்துமே ஆற்றப்படுகின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம், மேற்புறத்தில் நாம் செயல்படுகின்றோம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நமக்கு பின்னிருந்து இயக்குவது இந்த கடல் போன்ற அமைப்பு, சப்லிமினல் செல்ஃப், சூப்பர் கான்ஷியன்ட் செல்ஃப், சப்கான்ஷியன்ட், அதற்கு கீழே உள்ள அந்த இன்ட்ரா கான்ஷியன்ட் என்பது நமக்கு உள்ளே இருக்கக்கூடியது, நம்மை சுற்றி இருக்கக்கூடியது சர்க்கம் கான்ஷியன்ட். இதெல்லாம் சேர்ந்துதான் நம்மளுடைய மேற்புற இயக்கங்களுக்கு காரணமாக இருக்கின்றன அப்படிங்கிறார். இட் இஸ் சி தட் இஸ் a source of movement அப்படிங்கிறார். நாட் த கான்ஷியஸ் வேவ் இட் த்ரோஸ் அப். மேலே அலைகளை அது உருவாக்குகின்றது. இந்த அலைகள் காரணம் அல்ல, கீழே இருக்கக்கூடிய கடல் தான் காரணம். அதாவது கடல் போன்ற அமைப்பை உடைய நம்முடைய உள்ஜீவனுடைய பாகங்கள் அதுதான் காரணம் என்று குறிப்பிடுகின்றார். மேலும் இந்த அறியாமை என்பது எங்கு காணப்படுகின்றது? மேற்புறத்தில் தான் காணப்படுகின்றது. உள்ளே இருக்கக்கூடிய அந்த கடல் போன்ற அமைப்பை எடுத்துக்கொண்டால் அங்கு அறியாமை காணப்படுவதே இல்லை. மேற்புற அமைப்பும் பார்த்தோம் என்றால் பகவான் என்ன கூறுகின்றார்? முழுவதுமான அறியாமையில் இல்லை, அங்கும் இந்த அறியாமை காணப்படுகின்றது, ஆனால் முழுவதுமான அறியாமையில் இல்லை. ஏனென்றால் எல்லாமே உணர்வு நிலையினுடைய பாகமாக இருப்பதனால மேற்புறத்தில் அறியாமை என்பது காணப்படுகின்றது, ஆனால் அதுவும் முழுவதுமான அறியாமையில் இல்லை என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் என்ன வித்தியாசம் என்றால், மேற்புறத்தில் நடைபெறும் இயக்கங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, எந்த இயக்கங்களில் அவைகள் ஈடுபடுகின்றனவோ அதிலேயே அவைகள் மூழ்கி விடுகின்றன. மற்றவை குறித்த அந்த அவேர்னஸ் இருப்பது இல்லை. அப்சார்ப்ட் இன் இட்ஸ் ஓன் மூமெண்ட். இந்த அப்சார்ப்ட் இன் இட்ஸ் ஓன் மூமெண்ட்னா வேறு எது குறித்தும் அதுக்கு அந்த அவேர்னஸ் இருப்பது இல்லை. இதுதான் அறியாமை என்பதற்கு காரணமாக இருக்கின்றது. இது ஒரு நடைமுறைக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு அமைப்பு. பிராக்டிக்கல் ரீசன்ஸ். ஏன் இந்த அறியாமை இருக்க வேண்டும் என்றால், ஒரு நடைமுறை தேவைக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள அந்த ஒரு அம்சம்தான் அந்த மேற்புறத்தில் காணப்படும் எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன். அதன் மூலமாக ஏற்படும் அறியாமை அப்படிங்கிறார். பகவான் என்ன கூறுகின்றார்? போன தடவை பார்த்ததுல இதான் லாஸ்ட் சென்டென்ஸ். லிமிட்டட் ப்ராக்டிக்கல் செல்ஃப் அப்ளீவியன். செல்ஃப் அப்ளீவியன்னா தன்னை தவிர வேறு எதுவும் குறித்து அறியாமல் இருத்தல், அதுதான் செல்ஃப் அப்ளீவியன். லிமிட்டட் ப்ராக்டிக்கல் செல்ஃப் அப்ளீவியன், நாட் அன் எசென்ஷியல் அண்ட் பைண்டிங் செல்ஃப் இக்னோரன்ஸ். அது எசென்ஷியலா அது அறியாமல் இல்லை, ஒரு லிமிட்டட் ப்ராக்டிக்கலா அது அந்த அறியாமையில் இருப்பது போல இருக்கின்றது மேற்புறத்தில். இஸ் த நேச்சர் ஆஃப் திஸ் எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன். இந்த பிரத்யேகமான கவனக்கோப்பினுடைய அம்சம் என்னவென்றால், இந்த பிராக்டிக்கலா தன்னை தவிர வேறு எது குறித்தும் அறியாமல் இருத்தல். இஸ் த நேச்சர் ஆஃப் திஸ் எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் which is yet the root of that which works as ignorance.
அறியாமை என்பதற்கான மூலம் இதுதான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இப்பொழுது நம்ம பேராகிராஃப் 6 அதற்குள்ளே செல்லலாம். Chapter 13. Exclusive concentration of consciousness force and the ignorance. Paragraph 6. So too, we see that man, though a really indivisible stream of tapas, of conscious energy in time, capable of acting in the present only by the sum of his past force of working, creating already his future by his past and his present action, yet lives absorbed in the present moment, lives from moment to moment, and is therefore in the superficial action of consciousness, ignorant of his future and ignorant of his past, except for that small part of it, which at any moment he may recall to him by memory. He does not, however, live in the past. What he recalls is not the past itself, but only the ghost of it, a conceptual shadow of a reality which is now to him dead, non-existent, no longer in being. Thank you, sir. Thank you. Can I read, sir? Yeah, please. Explanation. Man is really an indivisible stream of conscious energy in time. Yet he is capable of acting in the present only. He acts in the present by the sum of his past force of working. He is already creating his future by his past and his present action. Yet he lives absorbed in the present moment, lives from moment to moment. Therefore, in this superficial action of consciousness, he is ignorant of his future and ignorant of his past, except for the small part recalled to him by memory. However, he does not live in the past. Whatever he recalls with the help of memory is not the past itself, but only the ghost of it. It is a conceptual shadow of a reality which is now dead to him. Thank you, sir. Thank you. Thank you. நம்மை எடுத்துக்கொண்டால் எல்லாமே ஒரு இயக்கமாகத்தான் நாம் காணப்படுகின்றோம். சக்தியினுடைய இயக்கம் தொடர்ந்து நம்முள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கொண்டாலே இயக்கம்தான். எப்பொழுதுமே இயக்கம் குறித்து தான் நாம் பேசுகின்றோம். நான் கடந்த காலத்தில் அவ்வாறு இருந்தேன், நிகழ்காலத்தில் இந்த காரியத்தை நான் ஆற்றுகின்றேன், எதிர்காலத்தில் இவ்வாறு இயங்க உள்ளேன் அப்படின்னு நம்ம இயக்கம் குறித்து தான் பேசுகின்றோம். இயக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பின்னாடி ஒரு சக்தியினுடைய ஒரு
தேவை காணப்படுகின்றது. ஒரு சக்தியினுடைய இன்வால்வ்மெண்ட் அது இல்லை அப்படின்னா இயக்கம் கிடையாது. அது என்ன சக்தி அப்படின்னா அதுதான் இந்த கான்ஷியஸ் எனர்ஜி. இந்த எனர்ஜி இல்லை அப்படின்னா நம்மால இயங்கவே முடியாது. அது நம்முள்ள செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. இப்ப நம்முள்ள செயல்படும் பொழுது எப்படி செயல்படுகின்றது? காலத்திற்கு உட்பட்டு தான் செயல்படுது. அதனால்தான் நம்ம எல்லாமே அந்த டென்ஸ் பேஸ் பண்ணி தான் சொல்றோம். பாஸ்ட் சென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். அவ்வாறு செயல்பட்டு கொண்டிருந்தேன், செயல்படுகின்றேன், செயல்படுவேன் அப்படின்னு சொல்றோம். ஸோ எல்லாமே டைம் வித் ரெஃபரன்ஸ் டு டைம் தான் நம்ம குறிப்பிடுகின்றோம். ஆனா அந்த இயக்கம் எப்படி நடைபெறுகின்றது? இதில் ஏதாவது பிரேக் கிடைக்குமா? இப்போ அது நம்மால இந்த வாழ்க்கையில இந்த சமயத்துல இந்த இயக்கம் மற்ற இயக்கங்களிலிருந்து எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் தனியே இருக்கின்றது அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எப்படி ஒரு நீரோடை இல்லை நீர் அப்படியே தொடர்ந்து நீர் சென்று கொண்டிருக்கின்றதோ, ஒரு ஆற்றில் அந்த நீரோட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றதோ, அப்படிதான் மனிதனுடைய வாழ்வும் அதில் உள்ள இயக்கங்களும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே, இட்ஸ் அ கண்டினியூஸ் ஸ்ட்ரீம் ஆஃப் மூவ்மெண்ட். அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, கண்டினியூஸ் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ் எனர்ஜி இன் டைம் அப்படிங்கிறார் பகவான். அதில் நம்ம பிரிக்க முடியாது, கம்பார்ட்மெண்ட்லைஸ் பண்ண முடியாது, இன்டிவிசிபிள் அது இல்லையா? நம்ம வசதிக்காக சொல்கிறோமே ஒழிய, பட் இட் இஸ் இன்டிவிசிபிள். நம்ம மென்டலாக சொல்கிறோம், இந்த நிமிஷம், கடந்த 1 மணி நேரம் அப்படிலாம் சொல்கிறோம், பட் இட் இஸ் இன்டிவிசிபிள். அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும். இருந்தாலும் நம்ம செயல்படுவது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிகழ்காலத்தில் தான் செயல்படுகின்றோம். நம்மால அப்படிதான் செயல்பட முடியும். நிகழ்காலத்தில் செயல்படுவதும் பார்த்தோம் அப்படின்னா எது அதற்கு பின்னணியில் இருக்கின்றது என்றால், நம்முடைய கடந்த கால செயல்பாடுகள், அதன் மூலம் சேகரிக்கப்பட்ட சக்தி, அதுதான் நம்மை அப்படியே பிடித்து தள்ளுகின்றது நிகழ்காலத்திற்குள். அது ஒரு மொமெண்டம் கெயின் பண்ணியாச்சு, ஒரு மொமெண்டம் கெயின் பண்ணுகின்றோம், அதில் அப்படியே போயிட்டே இருக்கிறோம். அதில் நிகழ்காலம் என்பது ஒன்றாக இருக்கின்றது. எல்லாமே கடந்த காலத்தினுடைய அந்த சக்தியினுடைய இயக்கம் தான் நிகழ்காலத்தில் நம்மை செயல்பட வைக்கின்றது. அது மாத்திரமல்ல, கடந்த காலம், நிகழ்காலம் இவை இரண்டும் எதை உருவாக்குகின்றன அப்படின்னா எதிர்காலத்தை உருவாக்குகின்றன. ஏன்னா எல்லாமே சக்தியினுடைய இயக்கம், அப்படிதான் பார்க்கணும் நம்ம. வெறும் காலம் என்பது வெறும்னு இல்லை, அங்க ஒரு மூவ்மெண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. அது கடந்த காலம், அது நிகழ்காலத்தை உருவாக்குகின்றது. இவை இரண்டும் சேர்ந்து எதிர்காலத்தை உருவாக்குகின்றன. இருந்தாலும் நாம் எவ்வாறு இருக்கின்றோம்? இந்த நேரத்தில் நம்ம எல்லோருமே லைஃப் டிவைன் பயில்வதற்காக இதில் நாம் கவனத்தை செலுத்துகின்றோம். ஸோ we are absorbed in the present moment. இந்த சமயத்தில் இந்த பேராகிராஃப் படிக்கிறோம், கொஞ்ச நேரம் கழிச்சு வேற ஒரு பேராகிராஃப் போகிறோம். ஸோ நம்ம எப்படி இருக்கிறோம்? கணத்திற்கு கணம் வாழ்கின்றோம். we live from moment to moment. நாம் கணத்திற்கு கணம் வாழ்வதால் நம்முடைய செயல்பாடு எதை ஒட்டி அமைந்துள்ளது? நம்முடைய உணர்வு நிலையினுடைய ஒரு மேற்புறத்தில் தான் எல்லாமே நம்முடைய செயல்பாடு அமைந்துள்ளது. எல்லாமே சூப்பர்ஃபிஷியல் ஆக்ஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் தான். நம்முடைய செயல்பாடு எல்லாமே சூப்பர்ஃபிஷியல் ஆக்ஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். அதனால தான் நாம் நம்ம எது குறித்து அறியாமையில் இருக்கின்றோம்?
நம்முடைய எதிர்காலம் குறித்து ஒரு முழு அறியாமையில் இருக்கின்றோம். நிச்சயமாக எதிர்காலம் குறித்த முழு அறியாமையில் தான் அனைவருமே இருக்கின்றோம். கடந்த காலம் குறித்தும் அறியாமையில் இருக்கின்றோம். ஆனால் நம்முடைய அந்த ஞாபக சக்தி என்கின்ற அந்த ஒரு அமைப்பு அவ்வப்பொழுது கடந்த காலம் குறித்த அனுபவ பதிவுகளை நம் முன் கொண்டு வருகின்றது. சில காட்சிகளாக கொண்டு வருகின்றது. அது ஃபுல்லா கொண்டு வராது. அப்பப்ப நம்மளுடைய பாஸ்ட் மெமரிஸ் வந்து அந்த பழைய அனுபவங்களை ஒட்டுமொத்தமாக இல்லை, சிறிது சிறிதாக கொண்டு வருகின்றது. நம்மால ஒருவருக்கு என்னதான் ஞாபக சக்தி அபரிமிதமாக இருந்தாலும் அவர் வாழ்வது நிகழ்காலத்தில் தான். அவர் கடந்த காலத்தில் அவரால் வாழ முடியாது. உதாரணத்திற்கு ஒரு 10 வருடம் முன்னே நடந்த ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் ஒரு ஈவெண்ட், அதை நினைத்து பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருந்தது என்கின்ற ஒரு வேக் மெமரி இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் அந்த தருணத்துல எப்படி இருந்தோம்? ஒரு ஃபுல் ஹாப்பினஸ்ல இருந்திருப்போம். அந்த ஃபுல் ஹாப்பினஸை இப்ப கொண்டு வர முடியாது நம்மால. நம்ம மெமரி ஞாபக சக்தி மூலமாக அந்த நிகழ்வு குறித்த ஏதோ ஒரு சிறிதளவு தான் நாம் மீண்டும் நம்முடைய நிகழ்காலத்தினுடைய உணர்வு நிலைக்கு கொண்டு வர முடியும். அதனால்தான் எப்பொழுதுமே மனிதன் என்பவன் நிகழ்காலத்தில் தான் அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான். அதாவது கடந்த காலம் குறித்த சிந்தனைகளில் இருக்கலாம், அது வேற விஷயம். சில பேர் வந்து பாஸ்ட்டை பத்தி திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அது பத்தி சொல்ல வரல. பட் பாஸ்ட்டை பத்தி திங்க் பண்றதும் அந்த மனிதன் நிகழ்காலத்தில் இருந்து கொண்டுதான் அந்த காரியத்தையும் செய்கின்றான். அதனால மனிதன் இருப்பது பார்த்தோம் அப்படின்னா he is living only in the present. அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? he does not however live in the past. What he recalls is not the past itself but only the ghost of it அப்படிங்கிறார். இந்த கோஸ்ட்னா அது ஏதோ அதோடைய ஒரு பொய்யான பிம்பத்தை தான் நம்ம நினைவுக்கு கொண்டு வருகின்றோமே ஒழிய உண்மையிலே அதுக்கு பண்ண முடியாது. கன்செப்சுவல் ஷேடோ, ஒரு நிழல் தான் அது. பாஸ்ட்ங்கிறது ஒரு நிழல் போல் தான் நம்முள் வருகின்றது. கன்செப்சுவல் ஷேடோ ஆஃப் ரியாலிட்டி which is now to him dead. அது இறந்து போன விஷயம். இறந்த காலம் என்பது உண்மையிலே இறந்த காலம்தான். அது தற்பொழுது இல்லாமல் இருக்கின்றது. இட் இஸ் நான் எக்ஸிஸ்டன்ட், நோ லாங்கர் இன் பீயிங். நம் ஜீவன் அது இல்லை, அது இறந்து போன விஷயமாகத்தான் இருக்கின்றது கடந்த காலம் என்பது. ஸோ மனிதன் என்பவன் இவ்வாறு தான் இருக்கின்றான். அவனுடைய மேற்புற இது பகவான் இங்கே குறிப்பிடுவது மனிதனுடைய மேற்புற அமைப்பு. கவனமாக புரிந்து கொள்ளணும். இது ஒட்டுமொத்த மனிதனுடைய ஒட்டுமொத்த ஜீவனையும் பகவான் குறிப்பிடலை. மனிதனுடைய ஜீவன்ல காணப்படக்கூடிய அந்த மேற்புற அமைப்பு தான் இவ்வாறு இருக்கின்றது. சூப்பர்ஃபிஷியல் செல்ஃப் அதுதான் இவ்வாறு இருக்கின்றது. உள்புற அமைப்பு எடுத்துக்கொண்டால் அது எப்பொழுதுமே அது 3 காலங்கள் குறித்த முழு ஞானத்திலும் தான் அது இருக்கின்றது, நம்மளுடைய ரியல் செல்ஃப். மேற்புற அமைப்பு தான் இத்தகைய ஒரு அறியாமையில் இருக்கின்றது. இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன். இந்த கான்சென்ட்ரேஷன் நம்ம எதை பற்றி படிக்கிறோம்? இந்த சாப்டர் எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் இக்னோரன்ஸ் அப்படின்னு படிக்கிறோம். இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்ல மாத்திரம் இருக்கிறது வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன். பிகாஸ் ஆஃப் தட் நம்ம வந்து கடந்த காலம் குறித்த அறியாமை, எதிர்காலம் குறித்த அறியாமையில் இருக்கின்றோம் என்று குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். But all this is an action of the superficial ignorance. The true consciousness within is not unaware of its past. It holds it there, not necessarily in memory, but in being, still active, living, ready with its fruits, and sends it up from time to time in memory
or more concretely, in result of past action or past causes to the superficial conscious being. That is indeed the true rationale of what is called karma. It is or can be aware too of the future, for there is somewhere in the inner being a field of cognition open to future knowledge, a prospective as well as a retrospective time sense, time vision, time perception. Something in it lives indivisibly in the three times and contains all their apparent divisions, holds the future ready for manifestation within it. Here, then, in this habit of living in the present, we have a second absorption, a second exclusive concentration which complicates and farther limits the being, but simplifies the apparent course of the action by relating it not to the whole infinite course of time, but to a definite succession of moments. Thank you, sir. Thank Very you. good, Master. Rasa? Yes, ma'am. Explanation. But all this is an action of superficial ignorance. The true consciousness within is aware of its past. It holds the past not necessarily in memory, but in being, still active, living, ready with its fruits. It sends it up from time to time in memory, or more concretely, in result of past action or past causes to the superficial conscious being. This is really the true rationale of what is called karma, an episode in an unremembered tale, its beginning lost, its motive and plot conceived. A once living story has prepared and made our present fate child of past energies. Savitri, Book 1, Canto 2, page 12. It is or can be aware of the future because there is somewhere in the inner being, that is subliminal self, a field of cognition open to future knowledge. It is open to a prospective as well as a retrospective time sense, time vision, time perception. There is something in it which lives indivisibly in the three times and contains all their apparent divisions. It holds the future ready for manifestation within it. In this habit of living in the present, we have a second absorption, a second exclusive concentration, which complicates and limits the being to a greater degree. But it simplifies the apparent course of action by relating it to a definite succession of moments. Thank you, sir. Thank you, madam. Thank you. இந்த மேல நம்மளுடைய மேற்புறத்தில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த நீரோடை போன்ற இயக்கங்கள், சக்தியினுடைய இயக்கங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, எதன் அடிப்படையில் நடைபெறுகின்றது என்றால், அந்த மேற்புறத்தில் காணப்படும் ஒரு அறியாமை, சூப்பர்ஃபிஷியல் இக்னோரன்ஸ். ஏற்கனவே பார்த்தோம், அந்த எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் பேராகிராஃப்ல ப்ரீவியஸ் போர்ஷனில் படித்ததெல்லாம் சூப்பர்ஃபிஷியல் செல்ஃபுக்கு தான் பொருந்தும். நம்முடைய உள்ஜீவனுக்கு இது பொருந்தாது. உள்ஜீவன் இந்த இக்னோரன்ஸ் ஆஃப் த பாஸ்ட், இக்னோரன்ஸ் ஆஃப் த ஃபியூச்சர் அப்படிங்கிறது நம்முடைய மேற்புற அமைப்பிற்கு தான் பொருந்தும். அதனால தான் பகவான் என்ன கூறுகின்றார், சூப்பர்ஃபிஷியல் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறார். இது நம்முடைய மேற்புற அமைப்பை சார்ந்த அறியாமை அப்படிங்கிறார். நம்முடைய மேற்புற உணர்வு நிலை மாத்திரமே நாம் அல்ல.
ஒரு மனிதன் என்று எடுத்துக்கொண்டால் அவனுடைய ஜீவன்ல வெவ்வேறு பகுதிகள் இருக்கின்றன. மேற்புற உணர்வு நிலைக்கு கீழே அவனுடைய உள்ஜீவன் இருக்கின்றது, சப்லிமினல் கான்சியஸ்னஸ் இருக்கின்றது. அதற்கு உள்ள இன்னும் உள்ள ஆழமா போனா தி இன்மோஸ்ட் பீயிங், அதற்கும் உள்ளே போனா சைக்கிக் பீயிங் என்று இருக்கின்றது. இந்த நமக்கு உள்ள இருக்கக்கூடிய பாகங்கள் தான் ஒரு மனிதனுடைய உண்மையான ட்ரூ செல்ஃப், ட்ரூ கான்சியஸ்னஸ் வித்தின் அப்படிங்கிறது நம்முடைய உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதுக்கு தெரியும் கடந்த காலம் என்ன என்பது அதற்கு தெரியும். அதுக்கு மெமரி அப்படிங்கிற ஒரு சாதனம், ஞாபக சக்தி என்கின்ற சாதனம் அதற்கு தேவையில்லை. நம்முடைய மேற்புறத்தில் இயங்கும் நம்முடைய மனம் மேற்புற உணர்வு நிலைக்குத்தான் ஞாபகம் என்கின்ற சாதனம் தேவை. பழைய கடந்த கால ஞாபகங்களை நமக்கு கொண்டு வருவதற்காக அது தேவைப்படுகின்றது. ஆனால் உள்ள இருக்கக்கூடிய சப்லிமினல் பீயிங், உள்ஜீவனுக்கு ஞாபகம் சக்தி அப்படிங்கிற ஒரு கருவியோ சாதனமோ தேவையில்லை. எல்லாமே அங்கே லைவா இருக்கு, லைவ் ரெக்கார்டிங்கா அங்கே இருக்கு. இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் ஒரு மேட்ச் பார்க்குறோம், டிவியில் ஒரு மேட்ச் ரிலே பண்ணுறாங்க, நம்ம லைவாக பார்க்குறோம். திருப்பி ஈவினிங் அதை ரீப்ளே போடுறாங்க, அதையும் லைவாக பார்க்குற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். எந்த விதமான ஒரு வித்தியாசமும் இல்லாமல் தான் நமக்கு காட்டப்படுகின்றது. அதே போல தான் இந்த சப்லிமினல் பீயிங்ல எல்லாமே லைவாக இருக்கும், எப்பொழுதுமே லைவாக இருக்கும். மேற்புற உணர்வு நிலைக்கு தான் அறியாமையில் இருக்கும், அதுக்கு மெமரி தேவைப்படுகின்றது. உள்ள இருக்கக்கூடிய சப்லிமினல் பீயிங்க்கு எல்லாமே லைவ் ரெக்கார்டிங்காக எப்பொழுதுமே இருக்கும். அதனால தான் பகவான் என்ன கூறுகின்றார், இட் ஹோல்ட்ஸ் இட் தேர் நாட் நெசசரிலி இன் மெமரி பட் இன் பீயிங். பீயிங்னா அதனுடைய ஜீவனுடைய ஒரு பகுதியாக இருக்கின்றது, ஒரு வாழும் அமைப்பாக அதனுடனே இருக்கின்றது. ஸ்டில் ஆக்டிவ் லிவிங், ரெடி வித் இட்ஸ் ஃப்ரூட்ஸ். அது என்ன விளைவை ஏற்படுத்த போகின்றதோ அதை தன்னுள் கொண்டதாக இருக்கின்றது, ரெடி வித் இட்ஸ் ஃப்ரூட்ஸ். அண்ட் சென்ஸ் இட் அப் ஃப்ரம் டைம் டு டைம் இன் மெமரி. அதாவது வெவ்வேறு காலகட்டங்களில் அது ஞாபகம் என்கின்ற மூலமாகவும் மேலே அந்த பதிவுகளை மேலே அனுப்புகின்றது. அதைவிட மேலாக, அதைவிடவும் மிகவும் ஒரு உறுதியான நிலையில் எத்தகைய செயல்களின் மூலம் அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்றால், கடந்த கால செயல்களின் விளைவுகளின் மூலம் அது தன்னை உறுதியாக வெளிப்படுத்திக் கொள்கின்றது அப்படிங்கிறார். இந்த பதிவுகள்லாம் எப்படி வெளிப்படுத்திக் கொள்கின்றது தன்னை? நம்பர் 1 மெமரி அப்படிங்கிறார். அதைவிட இன்னும் மேலாக, இன்னும் உறுதியாக, மோர் கான்கிரீட்லி, இந்த ரிசல்ட் ஆஃப் பாஸ்ட் ஆக்ஷன் ஆர் பாஸ்ட் காசஸ் டு த சூப்பர்ஃபிஷியல் கான்ஷியஸ் பீயிங். கடந்த கால செயல்பாட்டினுடைய விளைவுகளாகவும் இந்த மேற்புற அமைப்பு அதனுடைய செயல்பாட்டிற்கான காரணங்களாகவும் மூல காரணங்களாகவும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. That is indeed the true rationale of what is called karma. இந்த கர்மா அப்படிங்கிறது இதுதான். இந்த எனர்ஜி எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்த எனர்ஜி ஸ்டோர் அப் ஆயிருக்கு, எல்லாமே இந்த சப்லிமினல் லெவல்ல எல்லாமே ஸ்டோர் அப் ஆயிருக்கு. அது அவ்வப்பொழுது தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றது, லைவா இருக்குது, உள்ள அப்படியே வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. அது வெளிப்படும் போதெல்லாம் அதற்கு நமக்கு தெரியாது, ஏன்னா நம்ம மேற்புற உணர்வு நிலையில தான் இருக்கிறோம், சூப்பர்ஃபிஷியல் இக்னோரன்ஸில் தான் இருக்கோம். ஏன்
இந்த விளைவு ஏற்படுகின்றது அப்படிங்கிறதுக்கான காரணம் நமக்கு தெரியாது. ஏன்னா we are ignorant. ஆனா அதனுடைய காரணம் எங்க இருக்கு? நம்மளுடைய சப்லிமினல் செல்ஃப்ல இருக்கு. சப்லிமினல் செல்ஃப்ல என்ன இருக்கு? நம்மளுடைய பாஸ்ட் ஃபுல்லா இருக்கு. இங்க பாஸ்ட் அப்படின்னா நம்மளுடைய ப்ரெசன்ட் லைஃப் மாத்திரம் இல்லை, ப்ரீவியஸ் லைஃப்ஸோட எல்லாமே அதுல இருக்கு. ஸோ எல்லாமே ஒரு எனர்ஜியோடைய மூமெண்ட் அப்படிங்கிறதுனால அதனுடைய வெளிப்பாடாக இங்கே காணப்படுகின்றது. அதுதான் நாம் கர்மா என்று கூறுகின்றோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த சப்லிமினல் செல்ஃப், உள்ஜீவன், அதற்கு எதிர்காலம் குறித்தும் அதற்கு எதிர்காலத்தை குறித்த அறிவும் அதற்கு உண்டு. நம்முடைய உள்ஜீவனினுடைய ஒரு பகுதி எதிர்காலத்தினுடைய ஞானத்திற்கு தன்னை தெருவாக வைத்துக்கொண்டு எப்பொழுதுமே இருக்கின்றது. எதிர்காலம் குறித்த ஞானத்திற்கு தன்னை தெருவாக எப்பொழுதுமே வைத்துக் கொண்டு இருக்கின்றது. There is somewhere in the inner being a field of cognition open to future knowledge அப்படிங்கிறார் பகவான். எதிர்காலத்தில் என்ன நடக்க போகின்றது அந்த ஞானம் நம்முடைய சப்லிமினல் பீயிங்க்கு தெரியும் அப்படிங்கிறார். அதுக்கு எப்படி தெரியும்? அந்த காலம் குறித்த காலம் குறித்த புரிதல் என்பது எப்படி இருக்கும்? அதுக்கு எதிர்காலம் குறித்தும் இருக்கும், கடந்த காலம் குறித்தும் இருக்கும். ப்ராஸ்பெக்டிவ் ஆஸ் வெல் அஸ் ரெட்ராஸ்பெக்டிவ் டைம் சென்ஸ். நமக்கு இருக்கிற டைம் சென்ஸ் எப்படி இருக்கு? ப்ரெசன்ட் டைம் சென்ஸ் தான் நமக்கு இருக்கும், வேற எதுவும் டைம் சென்ஸே கிடையாது நமக்கு. ஆனால் நம்முடைய உள்ஜீவனுக்கு எப்படி டைம் சென்ஸ் இருக்கு அப்படின்னா, ப்ராஸ்பெக்டிவ் எதிர்காலம் குறித்தும், ரெட்ராஸ்பெக்டிவ் கடந்த காலம் குறித்தும், அந்த 3 காலத்திலும் அது வாழ்கின்றது. டைம் சென்ஸ், 3 காலம் குறித்த பார்வையும் அதற்கு இருக்கின்றது. டைம் விஷன், டைம் பர்செப்ஷன், 3 காலம் குறித்த புரிதலும் அதற்கு இருக்கின்றது. எதுக்குன்னா நம்மளுடைய இன்னர் பீயிங்க்கு இருக்கு. இன்னர் பீயிங்ல இன்னர் பீயிங் அதனுடைய உள்ஜீவனுடைய பகுதி ஒன்று எப்பொழுதுமே இந்த 3 காலங்களிலும் ஒரே சமயத்தில் அது இருந்து கொண்டு இருக்கின்றது. சம்திங் இன் இட் லிவ்ஸ் இன்டிவிசிபிளி இன் த 3 டைம்ஸ் அப்படிங்கிறார். அதுல எல்லாமே இருக்கு. பாஸ்டும் இருக்கு, ப்ரெசன்ட்டும் இருக்கு, எதிர்காலமும் அதுல இருக்கு. எல்லாமே எதிர்காலம் என்ன, அதிலிருந்து என்ன வெளிப்பட வேண்டுமோ அதையும் தன்னுள் உள்ளடக்கி இருக்கின்றது. அதனால இது ஒரு 2வது அறியாமை அப்படிங்கிறார். இது ஒரு செகண்ட் அப்சார்ப்ஷன் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நம்ம முதல்ல பார்த்தது என்னப்பா அப்படின்னா, வெறும் கணத்திற்கு கணம் வாழ்கின்றோம். நம்ம ப்ரெசன்ட் மொமெண்ட் குறித்து தான் நமக்கு அவேர்னஸ் இருக்கு. சூப்பர்ஃபிஷியல் பீயிங்க்கு ப்ரெசன்ட் மொமெண்ட் குறித்து தான் நமக்கு அவேர்னஸ் இருக்கின்றது. கணத்திற்கு கணம் தான் வாழ்கின்றோம். அதனால தான் நமக்கு எதிர்காலம் குறித்த அறியாமையிலும் இருக்கின்றோம், கடந்த காலம் குறித்த அறியாமையிலும் இருக்கின்றோம். இந்த நிகழ்காலத்தில் மாத்திரமே நாம் வாழ்வது என்பது, அதில் மாத்திரமே மூழ்கி இருப்பது என்பது அது ஒரு பிரத்யேகமான கவன குவிப்பு, எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் இல்லையா? வெறும் நிகழ்காலம் குறித்து தான் நம்மளுடைய கவனம் இருக்கின்றது. ஈவன் தோ நம்முடைய உள்ஜீவனுக்கு 3 காலம் குறித்த அந்த ஞானமும் இருந்தாலும் கூட, நம்முடைய மேற்புற அமைப்பிற்கு வெறும் நிகழ்காலம் குறித்த நிகழ்காலத்தில்தான் அது முழுவதும் தன்னை மூழ்கி இருக்கின்றது. இதை பகவான் செகண்ட் அப்சார்ப்ஷன் என்று கூறுகின்றார். செகண்ட் எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன். இது மனிதனை மேலும் ஒரு எல்லைக்கு உட்படுத்துகின்றது. மனிதனை மேலும் அது ஒரு எல்லைக்கு உட்படுத்துகின்றது. அவனால் நிகழ்காலத்தை தவிர வேறு எதுவுமே, இந்த பிரசன்ட் மொமெண்ட், இந்த கணத்தை தவிர அவனுக்கு வேறு எதுவுமே தெரியாது. அவனை அந்த அளவுக்கு அது
வரையறைக்கு உட்படுத்துகின்றது. இட் ஃபாதர் லிமிட்ஸ் த பீயிங். ஆனா இது ஒரு இது வந்து மனிதனுடைய ஒரு நடைமுறை செயல்பாட்டை எளிதாக்குகின்றது. மனிதனுடைய செயல்பாட்டை அது வந்து எளிதாக்குகின்றது. நான் வந்து என்னுடைய ப்ரெசென்ட்ல இப்போ என்ன செய்கிறேன் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ண மாத்திரம் போதும். நான் எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிடுது அது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு எல்லாமே எனக்கு தெரிய போகுது. எதிர்காலத்தில் என்ன வரப்போகுது எனக்கு தெரியுது. கடந்த காலத்தில் என்ன நடந்ததுன்னு கம்ப்ளீட்டாக தெரியுது. எனக்கு கடந்த ப்ரீவியஸ் பர்த்ஸில் என்ன நடந்ததுன்னு கம்ப்ளீட்டாக தெரியுது. அப்படின்னா காம்ப்ளிகேட்டட் மனிதனுடைய லைஃப். இட் வில் பிகம் டூ மச் காம்ப்ளிகேட்டட். அது காம்ப்ளிகேட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அவனுக்கு வசதி செய்யும் பொருட்டு தான் இந்த அறியாமை அவனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. பட் அதுதான் பகவான் என்ன சொல்றார்? பட் சிம்பிளிஃபைஸ் த அப்பேரண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் பை relating it not to the whole infinite course of time but to a definite succession of moments. மனிதனுக்கு என்ன ஒரு வசதி, என்ன இது ஒரு பெரிய கன்வீனியன்ஸ். இந்த மொமெண்ட் அதுவே கான்சன்ட்ரேட் பண்ணால் நம்ம போதும். ஃபியூச்சரில் வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. பாஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல நம்ம. இது பாஸ்ட் மாத்திரம் இல்லை, பாஸ்ட்டுங்கிறது பாஸ்ட் லைவ்ஸ். அதே போல் ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஃபியூச்சர் லைவ்ஸ். இதெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நிகழ்காலத்தில் அவன் வந்து செயல்படுவதற்காக இந்த வழி வந்து ஒரு எளிமையான தடமாக அவனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. சிம்பிளிஃபைஸ் த அப்பேரண்ட் கோர்ஸ் ஆஃப் த ஆக்ஷன் பை ரிலேட்டிங் இட் நாட் டு த ஹோல் இன்ஃபினிட் கோர்ஸ் ஆஃப் டைம் but to a definite succession of moments. நம்ம வந்து succession of moments, இந்த நேரம், இந்த கணம், அடுத்த கணம், அப்படிதான் நம்ம திங்க் பண்றோம். அது எதுக்குன்னா நம்ம லைஃப்பை வந்து ஒரு வசதி அவனுக்கு வசதியாகத்தான் ஒரு வசதி செய்யும் பொருட்டு தான் இந்த அமைப்பு அவனுக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறார் பகவான். அடுத்தது போகலாம். குறித்த சாவித்திரி வரிகளும் இங்கே தரப்பட்டுள்ளன. அதையும் படித்தாங்க, லட்சுமி மேடம் படித்தாங்க. சாவித்திரி வரிகளும் இதே கருத்தைத்தான் பிரதிபலிக்கின்றன. அதை நம்ம படித்து பார்த்தா, இந்த பேக்ரவுண்டில் படித்தா இது நமக்கு புரியும். ஓகே, அடுத்த பேராகிராஃப் போகலாம். Paragraph 7. Therefore, in his superficial consciousness, man is to himself dynamically, practically, the man of the moment, not the man of the past, who once was, but is no longer in existence, nor the man of the future, who is not yet in being. It is by memory that he links himself with the one, by anticipation with the other. A continuous ego sense runs through the three times, but this is a centralizing mental construction, not an essential or an extended existence containing what was, is, and will be. An intuition of self is behind it, but that is an underlying identity, unaffected by the changes of his personality. In his surface formation of being, he is not that, but what he is at the moment. Yet, all the time, this existence in the moment is not the real or the whole truth of his being, but only a practical or pragmatic truth for the purposes of the superficial movement of his life and within its limits. Thank you, sir.
படிக்கட்டுமா சார்? படிங்க மேடம். The third concentration is in the ego sense. In his superficial consciousness, man is to himself dynamically, practically the man of the moment. He is not the man of the past who once was but is no longer in existence. He is not the man of the future who is not yet in being. It is by memory that he links himself with the past, by anticipation with the future. A continuous ego sense runs through the three times I was, I am, I will be. All our movements, activities are organized around the ego. But this is a centralizing mental construction. It is not an essential or an extended existence containing what was, is, and will be. An intuition of self is behind it, but that is an underlying identity unaffected by the changes of his personality. In his surface formation of being, he is not the self, but what he is at the moment. Yet all the time, this existence in the moment is not the real or the whole truth of his being, but it is only a practical or pragmatic truth for the purposes of the superficial movement of his life and within its limits. Thank you, sir. Thank you. Thank you, madam. நம்ம எடுத்துக்கொண்டால் நாம் அனைவருமே மேற்புற உணர்வு நிலையில் தான் வாழ்கின்றோம். நாம் கணத்திற்கு கணம் வாழும் மனிதர்களாகத்தான் இருக்கின்றோம். We are all the man of the moment அப்படிங்கிறார். இந்த கணத்தில் என்னவாக இருக்கின்றோமோ அதுதான் நமக்கு நிதர்சனமாக காணப்படுகின்றது. The man of the moment. இந்த கணம் தான் நமக்கு ரெலவன்ஸ். பாஸ்ட் நமக்கு ரெலவெண்டா இல்லை. ஏன்னா அது இப்ப இல்லை. பாஸ்ட் இட் இஸ் டெட். ஸோ we are not the man of the past. எதிர்காலம் we are not the man of the future also. எதிர்காலத்தினுடைய மனிதனும் நாம் அல்ல. ஏன்னா இன்னும் நம்ம எதிர்காலத்தினுடைய மனிதனாக நாம் இப்பொழுது இல்லை. இப்பொழுது பார்த்தோம் அப்படின்னா இந்த கணத்தினுடைய மனிதனாகத்தான் ஒவ்வொரு மனிதரும் காணப்படுகின்றார்கள். கடந்த காலம் குறித்து நாம் எவ்வாறு கடந்த காலத்துடன் நம்மை இணைத்துக் கொள்கின்றோம் என்றால், நமக்கு மெமரி அது ஒரு எய்டு, அவ்வளவுதான். ஞாபக சக்தி என்பது நம்மளுடைய எய்டு. உண்மையிலேயே நம்முடைய கடந்த காலம் என்பது லைவா எங்க இருக்கு அப்படின்னா, நம்முடைய சப்லிமினல் பீயிங்ல லைவா இருக்கு. அது லைவா இருக்கு அப்படிங்கிறதுக்கும் மெமரியிலேருந்து கொண்டு வரோம் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சூப்பர்ஃபிஷியல் செல்ஃப்ல நமக்கு ஞாபகம் கிடையாது. நமக்கு என்ன கடந்த காலம் என்பதை நம்மால இந்த கணத்துல என்ன கண் முன்னால் இருக்கின்றதோ, என் புலன்கள் அறிகின்றதோ அதைத்தான் நான் அறிய முடிகின்றது. கடந்த காலம் குறித்து அறிவதற்கு என்னுடைய அந்த ஞாபக சக்தி தான் எனக்கு உதவி புரிகின்றது. அதன் மூலம்தான் என்னை நான் கடந்த காலத்துடன் நான் பிணைத்துக் கொள்கின்றேன். எதிர்காலத்தை குறித்து என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன செய்கின்றது? எதிர்காலத்துடன் என்னை இணைக்கின்றது. ஸோ இதுதான் லிங்கேஜ். நமக்கு லிங்கேஜ் எப்படின்னா, பாஸ்ட் குறித்த மெமரி, எதிர்காலம் குறித்த ஆன்டிசிபேஷன். இதுதான் நம்மளை லிங்க் பண்ணுது. எதை லிங்க் பண்ணுது? நம்முடைய சூப்பர்ஃபிஷியல் கான்சியஸ்னஸ் அது லிங்க் பண்ணுது. சொல்றோம், நான் 5 years பேக் நான் இவ்வாறு இருந்தேன், இந்த பணியில் நான் பணி செய்து கொண்டிருந்தேன். நிகழ்காலத்தில் நான் வேறொரு பணியில் இருக்கின்றேன். எதிர்காலத்தில் நான் என்னுடைய பணி இவ்வாறாக இருக்க போகின்றது அப்படின்னு நம்ம சொல்றோம்.
ஸோ இங்கே நம்ம லிங்க் பண்ணுறோம், பாஸ்ட், ப்ரெசண்ட்டு, ஃபியூச்சரை லிங்க் பண்ணுறோம். எது லிங்க் பண்ணுது அப்படின்னா அந்த ஈகோ சென்ஸ், இந்த நான் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து நம்ம இதை லிங்க் பண்ணுது. A continuous ego sense which runs through the 3 times. அதுதான் நம்முடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் குறித்த நம்முடைய எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் லிங்க் பண்ணுது. A continuous ego sense runs through the 3 times. ஈகோ சென்ஸ் அப்படிங்கிறது என்ன, உண்மையிலேயே என்ன? அதுக்கு வந்து நம்முடைய சப்லிமினல் கான்சியஸ்னஸ் போல அதுக்கு வந்து பூரண ஞானம் இருக்கின்றதா அப்படின்னா கிடையாது. ஈகோ சென்ஸ் அப்படிங்கிறது நம்மால உருவாக்கப்பட்டது. அது இட் இஸ் அவர் ஓன் மென்டல் கன்ஸ்ட்ரக்ஷன். ஆனால் அது மையமாக இருக்கின்றது. அதனால்தான் பகவான் இதை எவ்வாறு குறிப்பிடுகின்றார்? திஸ் இஸ் அ சென்ட்ரலைசிங் மென்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறார். மனதினால் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு உருவாக்கம். அது என்ன செய்கின்றது? தன்னை மையமாக வைத்துக்கொண்டு உருவாக்குகின்றது. அதனால்தான் பகவான் இதை திஸ் இஸ் அ சென்ட்ரலைசிங் மென்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது. அதுதான் வந்து லிங்க் பண்ணுது பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் அப்படிங்கிறது. இது வந்து நம்மளுடைய உண்மையான இருப்பு கிடையாது. நம்மளுடைய உண்மையான இருப்பு எது அப்படின்னா நம்முடைய உள்ஜீவன் தான். அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? இது வந்து ஈகோ சென்ஸ் தான். அது not an essential or an extended existence containing what was, is and will be. ஸோ இது ஒரு பகவான் கிளாரிஃபை பண்றாரு. இது வந்து ஈகோ சென்ஸ் தான் நம்ம வந்து நம்முடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இவை மூன்றையும் இணைக்கும் ஒரு அமைப்பாக இருக்கின்றது அப்படிங்கிறார். இதற்கு பின்னாடி நம்மளுடைய ஆன்மன், நம்முடைய செல்ஃப் குறித்த அந்த கான்ஷியஸ்னஸ், ஆர் வி அவேர் ஆஃப் த செல்ஃப் பிஹைண்ட் அஸ் அப்படின்னா நமக்கு இல்லை. அவ்வப்பொழுது நமக்கு அந்த உள்ளுணர்வு, அந்த ஆன்மன் குறித்த உள்ளுணர்வு அவ்வப்பொழுது நமக்கு ஏற்படுகின்றது. அதைத்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? an intuition of the self is behind it அப்படிங்கிறார். அதாவது இந்த ஐ அப்படிங்கிறதுல இருந்து ஈகோ சென்ஸ், அதற்கும் பின்னாலே ஏதோ ஒரு சம்திங், ஒரு செல்ஃப் எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கு. அது நம்மளுடைய ஆன்மனுடன் இணைந்த ஒரு பகுதி. ஆனா அது வந்து எப்படி ஒரு இன்ட்யூஷன் தான் இருக்கு. an intuition of the self is behind it, but that is an underlying identity. நமக்கு நம்முடைய மேற்புற இயக்கங்களுக்கு அனைத்திற்கும் கீழே இருக்கக்கூடிய, அடித்தளமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த ஐடென்டிட்டி வித் செல்ஃப் அப்படிங்கிறது. செல்ஃப் அப்படிங்கிறது தான் உள்ள இருக்கக்கூடிய நம்மளுடைய ரியல் பீயிங். எதுல மாற்றம் ஏற்படுகின்றது? கடந்த காலத்தில் ஒரு மனிதன் ஒவ்வொரு மாதிரி இருக்கின்றான், நிகழ்காலத்தில் வேறொரு மாதிரி இருக்கின்றான், எதிர்காலத்தில் வேறொரு மாதிரி இருக்க போகின்றான். ஸோ அவன் ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் தொடர்ந்து அவனுடைய புற அமைப்பில் வந்து தொடர்ந்து மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஆனால் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் அப்படிங்கிறது, அந்த அமைப்பிற்கு எந்தவித மாற்றமுமே கிடையாது. அது எந்த விதமான பாதிப்பையும் அடைவது இல்லை. மேற்புறத்தில் ஒரு மனிதனுடைய மேற்புறத்தில் ஏற்படும் மாற்றங்களினால் அது எந்த விதமான பாதிப்பையும் அடைவது இல்லை. unaffected by the changes of his personality. ஒரு மனிதனுடைய மேற்புற அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அது அவனுடைய ஆன்மனை பிரதிபலிப்பதாக இல்லை. அது நமக்கு தெரியும். ஒரு மனிதனுடைய மேற்புற அமைப்பு அப்படின்னா அவனுடைய சூப்பர்ஃபிஷியல் மைண்ட், பாடி, லைஃப், அதுதான் அவனை உருவாக்குகின்றது. சர்ஃபேஸ் ஃபார்மேஷன் அப்படின்னாலே மைண்ட், லைஃப் அண்ட் பாடி தான். அங்கே வந்து அந்த ஆன்மன் வந்து வெளிப்படுவது இல்லை. he is not that. ஆனால் அவன் எதுவாக இருக்கின்றான்?
அந்த கணத்தில் அவன் எவ்வாறு இயங்க வேண்டுமோ அவ்வாறு இருக்கின்றான். அதுதான் அந்த கணம் தான் தீர்மானிக்கின்றது அவன் எவ்வாறு இருக்கின்றான் என்பதை. பட் வாட் ஹி இஸ் அட் த மொமெண்ட். அப்படின்னா இப்ப நம்ம கணத்திற்கு கணம் ஒவ்வொரு மாதிரி இருந்து கொண்டே இருக்கின்றோம். கணத்திற்கு கணம் நம்முடைய வாழ்வு மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய வாழ்வு என்றால் கணத்திற்கு கணம் மாறிக்கொண்டே இருக்கின்றது என்பதை நாம் இதன் மூலம் அறிகின்றோம். அப்படின்னா எது உண்மை? கணத்திற்கு கணம் மாறும் என்னுடைய வாழ்வு என்பது என்னுடைய உண்மையான அமைப்பு, உண்மையான நான் என்பதை அது வெளிக்காட்டுகின்றதா என்றால் இல்லை. நம்முடைய ஜீவனினுடைய நாம் யார் என்பதையும் நம்முடைய இருப்பிற்கான அடிப்படை உண்மை என்ன என்பதும் இந்த கணத்திற்கு கணம் மாறும் நம்முடைய புற அமைப்பினால் அது வெளிப்படுவது இல்லை, நம்மால் அறிய முடிவது இல்லை. ஏன்னா மேற்புறத்தில் இருப்பது வெறும் கணத்திற்கு கணம் மாறும் நம்முடைய சர்ஃபேஸ் பர்சனாலிட்டி மாறிக்கொண்டே இருக்கின்றது. அது நம்முடைய ரியல் செல்ஃப் இல்லை. பகவான் அதைத்தான் என்ன கூறுகின்றார்? Yet all the time this existence in the moment, அதாவது கணத்திற்கு கணம் இருக்கும் நம்முடைய புற அமைப்பு is not the real or the whole truth of his being அப்படிங்கிறார். நம்முடைய உண்மையான நான் என்பதையோ நம்முடைய ஜீவனினுடைய ஒரு ஒட்டுமொத்த உண்மையையோ அது இல்லை, அது தெரிவிப்பது இல்லை அப்படிங்கிறார். ஆனால் எதற்காக இந்த கணத்திற்கு கணம் மாறும் அந்த நம்முடைய பர்சனாலிட்டி என்பது ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றால் ஒரு நடைமுறை அவசியத்திற்காக அது ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறார். பட் only a practical or pragmatic truth for the purposes of the superficial movement of his life and within his limits. அவனுடைய வாழ்வு ஒரு மேற்புறத்தில் இயங்கும் அவனுடைய வாழ்வு, அதனுடைய நோக்கத்திற்காகத்தான் இந்த கணத்திற்கு கணம் மாறும் அவனுடைய புற அமைப்பு என்பது உருவாக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறார். ஏன்னா கணத்திற்கு கணம் மாறும் புற அமைப்பு என்பது அவனுடைய ரியல் பீயிங் அல்ல. இட் டசன்ட் எக்ஸ்பிரஸ் த ஹோல் ட்ரூத் ஆஃப் ஹிஸ் பீயிங் அப்படிங்கிறார். பின் எதற்கு இவ்வாறு நாம் இருக்கின்றோம் என்றால் ஏதோ ஒரு காரணத்திற்காக நம்ம அவ்வாறு இருக்கின்றோம். என்ன காரணம் அப்படின்னா ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ்க்காக அப்படிங்கிறார். But only a practical and pragmatic truth for the purposes of the superficial movement of his life. வாழ்வினுடைய ஒரு மேலோட்டமான இயக்கம் பொருட்டு நாம் அவ்வாறு இருக்கின்றோம். அதன் எல்லைக்குள்ளே இருக்கிறோம் நம்ம. ஏன்னா நம்மளுடைய சூப்பர்ஃபிஷியல் மூவ்மெண்ட் என்கின்ற எல்லைக்குள்ள தான் நம்ம செயல்படுகின்றோம். ஆகையினால இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கான்சன்ட்ரேஷன். வெறும் கணத்திற்கு கணம் இருந்து செயல்படுவது என்பதும் இந்த மேற்புற உணர்வு நிலையில் இருப்பதும் என்பதும் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கான்சன்ட்ரேஷன். அது நமக்கு அறியாமையை ஏற்படுத்துகின்றது. அடுத்தது போகலாம். It is a truth, not an unreality, but a truth only in its positive part. In its negative parts, it is an ignorance. And this negative ignorance limits and often distorts even the practical truth, so that the conscious life of man proceeds according to an ignorance, a partial, a half-true, half-false knowledge, not according to the real truth of himself, of which he is oblivious. Thank you, sir. Thank you. Explanation. Padikva? Yes. This practical truth is not an unreality. It is a truth only in its positive part. In its negative part, it is an ignorance.
He is ignorant of his real, greater self, which is hidden behind his superficial self. This negative ignorance limits and often distorts even the practical truth, because even our view of the practical side of our life movements is subject to errors. Because of this, the conscious life of man proceeds according to an ignorance. It is an ignorance made of a half true, half false knowledge. It is not according to the real truth of himself, of which he is ignorant. But this separative awareness has its pragmatic truth because it serves a particular purpose, though its negative aspect is ignorance. Exclusive concentration has its use for pragmatic ends. An actor acting on the stage, for instance, is totally identified with the part that he is playing. At that moment, he is only Rama or Ravana. He is not conscious at that time that he is so and so. If he is conscious that he is so and so, playing the part of Rama or Ravana, he is not a successful actor. He confines his consciousness to this extent that he totally forgets everything else. It does not mean that it is not there. It is there. The other part of him knows that. At that moment, he is lost in the character of Rama or Ravana. This is the pragmatic use of concentration. Sri M.P. Pandit talks on the Life Divine, Volume 2, page 221. Thank you. Thank you. The practical truth அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த வேர்டு யூஸ் பண்ணுறார். ப்ராக்டிக்கல் ஆர் ப்ராக்மேட்டிக் ட்ரூத் அப்படிங்கிறத சொல்கிறோம், அப்படிங்கிறத பார்க்குறாரு. இப்போ இந்த கணத்தில் நம்ம ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறது ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரூத், அதை நம்ம மறுக்க முடியாது. இந்த சமயத்தில் நம்ம ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கோம், இந்த சமயத்தில் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருக்கின்றோம், இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரூத். இது ப்ராக்டிக்கல் ட்ரூத் வந்து அவசியமாக இருக்கின்றது. நம்முடைய சூப்பர்ஃபிஷியல் மூமெண்ட் ஆஃப் லைஃப்பில், வாழ்வினுடைய மேற்புறத்தில் காணப்படும் இந்த இயக்கத்தில் இது அவசியமானதாக இருக்கின்றது. ஆகையினால இதுவும் உண்மைதான். இது வந்து ஒரு பொய் கிடையாது. உண்மை அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்கின்றது. உண்மை என்பது உண்மை என்பது ஒரு புறம் இருக்கின்றது. அதே சமயம் நாம் அறியாமையிலும் இருக்கின்றோம். இந்த கணத்தில் நான் இவ்வாறு இருக்கின்றேன் என்பதை நாம் அறிந்து வைத்துள்ளேன். ஸோ இது வந்து பாசிட்டிவாக எனக்கு தெரியுது. இந்த கணத்தில் நான் இந்த புத்தகத்தை படித்து கொண்டிருக்கின்றேன், இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றேன் என்பது எனக்கு, அது வந்து பாசிட்டிவ் நாலேஜ் எனக்கு. ஆனால் அதே சமயம் என்னுடைய கடந்த காலம், என்னுடைய எதிர்காலம், இது குறித்த முழு அறியாமையில் இருக்கின்றேன். அது வந்து ஒரு நெகட்டிவ் சைடு. கடந்த காலம் என்றால் நம்முடைய கடந்த இந்த பிறவிற்கும் முந்தைய பிறவிகள், நம்முடைய எதிர்காலம் என்றால் எதிர்வரப்போகும் பிறவிகள். ஸோ இது எல்லாம் நம்ம இது குறித்த முழு அறியாமையில் இருக்கின்றோம். அதனால இது வந்து நெகட்டிவா பார்த்தோம் அப்படின்னா ஒரு அறியாமை, பாசிட்டிவா பார்த்தோம் அப்படின்னா இந்த கணம் மாத்திரம்தான் நம்மளுடைய கவனத்தில் இருக்கின்றது. இது பாசிட்டிவ். அது ப்ராக்டிக்கலா அதுதான் தேவைப்படுது. ஆனா இந்த நெகட்டிவ் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கடந்த காலம், எதிர்காலம் இது குறித்த கம்ப்ளீட்டா நமக்கு வந்து நாலேஜ் இருப்பது இல்லை. அது என்ன செய்கின்றது, நம்மளுடைய நிகழ்காலம் குறித்த அந்த புரிதலையும் அது பாதிக்கின்றது. இந்த சரியான நாலேஜ் இல்லாதனால நிகழ்காலம் குறித்த நமது புரிதலையும் அது உருமாற்றம் செய்கின்றது. இதற்கு நம்ம என்ன சொல்லலாம், அப்போ எப்பொழுதுமே நம்மளுடைய நிகழ்காலம் குறித்த
ஒரு செயல்பாடு பிழைக்கு உட்பட்டதாகவே இருக்கின்றது. நாம் செயல்படுகின்றோம், நம்மளுடைய செயல்படுகின்றோம், சிந்திக்கின்றோம், எல்லாமே செய்கிறோம். இது எல்லாமே வந்து பிழைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றதா அப்படின்னா கிடையாது. இது ஏன் அப்படின்னா, இது என்ன காரணத்தினால நம்ம வந்து அந்த செயல்பாடுகள் எல்லாமே வந்து பிழைக்கு அப்பாற்பட்டதாக இல்லை. அப்படி அதுக்கு காரணம் அப்படின்னு என்ன காரணம் என்றால் நம்பர் 1, நம்ம வந்து ரியல் நாலேஜ் அப்படிங்கிறது கிடையாது. நம்முடைய நாலேஜ் என்பது மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த மேற்புற அமைப்பை சார்ந்த நாலேஜாக இருக்கின்றது. அது வந்து செப்பரேட்டிவ் நாலேஜ், டிவைடட் நாலேஜா இருக்கு. ஏன் டிவைடட் நாலேஜ் அப்படின்னா, இந்த கணம் குறித்த நாலேஜ் தான் எனக்கு இருக்கு. கடந்த காலம் குறித்த நாலேஜ் கிடையாது, எதிர்காலம் குறித்த நாலேஜ் கிடையாது. அதனால இட் இஸ் அ டிவைடட் நாலேஜ், இட் இஸ் அ பார்ஷியல் நாலேஜ். இந்த பார்ஷியல் நாலேஜ் இருக்கிறதுனால என்னுடைய நிகழ்கால செயல்பாடுகள், சிந்தனைகள் எல்லாமே வந்து பாதிக்கப்படுகின்றன. எனக்கு வந்து ஃபுல் நாலேஜ் இருந்ததுன்னு இருக்கு அப்படின்னா, என்னுடைய கடந்த காலம் குறித்த ஃபுல் நாலேஜ், எதிர்காலம் குறித்த ஃபுல் நாலேஜ் இருந்தது அப்படின்னா, என்னுடைய நிகழ்காலத்தினுடைய எல்லாமே வந்து பிழைக்க அப்பாற்பட்ட நிலையில் இருக்கும். ஆனால் அவ்வாறு இல்லை. என்னுடைய இந்த நெகட்டிவ் சைடு இக்னோரன்ஸ் என்பது என்னுடைய நிகழ்காலத்தையும் அது பாதிக்கின்றது. பிகாஸ் ஐ எம் இக்னோரண்ட் அபவுட் மை பாஸ்ட், ஐ எம் இக்னோரண்ட் அபவுட் மை ஃபியூச்சர். அதனாலதான் நம்ம நிகழ்காலத்துல வந்து செயல்பாடுகள் எல்லாமே பிழைக்கு உட்பட்டதாக இருக்கின்றது. ஒரு செயலை செய்கின்றோம், அந்த செயலை வந்து செய்யும் பொழுது இந்த கணத்தில் அது மிக உகந்த செயலாக நமக்கு தென்படுகின்றது. அதே செயல் வந்து சிறிது காலம் கழித்து அது உகந்த செயல் இல்லை என்பதை நாம் அறிகின்றோம். இது என்ன காரணம்? நமக்கு இருக்கக்கூடிய இந்த டிவைடட் நாலேஜ், ஹோலிஸ்டிக் நாலேஜ் கிடையாது. அதுதான் காரணம். அதைத்தான் பகவான் இங்கே கூறுகின்றார். நெகட்டிவ் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது லிமிட்ஸ் அண்ட் ஆஃபன் டிஸ்டார்ட்ஸ் ஈவன் த ப்ராக்டிக்கல் ட்ரூத். நடைமுறையில் என்ன எப்படி இருக்குமோ அதையும் அது பாதிக்கின்றது அப்படிங்கிறார். மேலும் பகவான் என்ன கூறுகின்றார்? இது வந்து ஒரு அவசியமாக ஒரு நோக்கத்துடன் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு அமைப்பாக காணப்படுகின்றது அப்படிங்கிறார். மனிதன் அறியாமையில் செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு so that the conscious life of man proceeds according to an ignorance, a partial, half true, half false knowledge, not according to the real truth of himself, of which he is oblivious. இது பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு காரணத்திற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறார். நம்முடைய செயல்பாடு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பகுதி உண்மையாக இருக்கின்றது, பகுதி உண்மையற்றதாக இருக்கின்றது. அந்த ஞானத்தின் அடிப்படையில் தான் நாம் செயல்படுகின்றோம். இந்த ரியல் ட்ரூத்தில் நம்ம வந்து செயல்படுவது இல்லை. ஆனால் ஏன் அவ்வாறு நம்ம செயல்படணும்? நம்ம வந்து ஃபுல் நாலேஜில் செயல்படலாமே, ஏன் நம்ம அந்த ஒரு அரைகுறை ஞானத்தில் அறியாதது போல் செயல்படுகின்றோம் அப்படின்னா ஒரு காரணத்தின் பொருட்டு தான் இவ்வாறு இந்த அம்சம் காணப்படுகின்றது அப்படிங்கிறார். ஒரு நோக்கம் இருக்கின்றது, மனிதன் அவ்வாறு செயல்படுகின்றான் என்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கின்றது அப்படிங்கிறார். இதற்கு உதாரணம் எடுத்துக்கலாம். எப்படின்னா, ஒரு நடிகர் ஒரு பாத்திரத்தை ஏற்று நடிக்கின்றார். அந்த பாத்திரத்தை ஏற்று நடிக்கும் பொழுது அந்த கணத்தில் அவர் அந்த பாத்திரமாகவே மாறிவிடுகின்றார்.
அவருக்கு வந்து அந்த கணத்துல வந்து தன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன என்பது தெரிந்திருந்தாலும் அது குறித்த அவேர்னஸ் அப்ப இருப்பதில்லை. யார் பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னா, யார் ஒருவர் அந்த பாத்திரமாகவே முற்றிலும் மாறிவிடுகின்றாரோ அவர்தான் வந்து ஒரு சிறந்த நடிகர் அப்படின்னு நம்ம கூறுகின்றோம். அதே போலத்தான் நம்ம ஒரு குறிப்பிட்ட இதுல செயல்படும் பொழுது நாம் அதுவாகவே மாறிவிடுகின்றோம். அது நடைமுறை வசதிக்காக, அந்த அறியாமை என்பது ஒரு நடைமுறை வசதிக்காக நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. இப்போ அவருக்கு வந்து ஒரு பாத்திரத்தை ஏற்று நடிக்கும் பொழுது அதே சமயம் அவருக்கு வந்து தான் யார் என்கின்ற அந்த அவேர்னஸ் வந்து தலைதூக்க ஆரம்பித்து விட்டால் அவர் அந்த பாத்திரத்துடன் இரண்டர கலந்து நடிக்க முடியாது. அவர் வந்து ஒரு சிறந்த நடிகராக உருவாக முடியாது. அதே போலத்தான் இந்த அறியாமைக்கு உட்பட்ட இந்த நிலை என்பது, நம்முடைய உணர்வு நிலை என்பது என்ன செய்கின்றது என்றால், நாம் இந்த கணத்தில் எவ்வாறு இருக்க வேண்டுமோ அந்த கணம் என்கின்ற எல்லைக்குள் நம்முடைய உணர்வு நிலை நம்மை ஒரு எல்லைக்குள் வைக்கின்றது. அதே சமயம் நம்ம வந்து முழு அறியாமையில் இருக்கின்றோம் என்பதும் அர்த்தம் இல்லை. நம்முடைய உள்ஜீவன்ல வந்து எல்லாமே அறியாமையில் முழு ஞானமும் இருக்கின்றது. இந்த சர்ஃபேஸ் லெவல்ல தான் இந்த அறியாமல் இருப்பது போல ஒரு தோற்றம் நடைமுறை வசதிக்காக ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதுதான் வந்து நடைமுறை, இந்த பிராக்டிக்கல் யூஸ் ஆஃப் திஸ் கான்சன்ட்ரேஷன் என்ன, நடைமுறை வசதிக்காக இந்த ஒரு கான்சன்ட்ரேஷன், இந்த கவனக்குவிப்பு என்பது மனிதனிடத்தில் காணப்படுகின்றது. இது நடைமுறை வசதி பொருட்டு அவனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்தது போகலாம். ஆகையினால் இது வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கான்சன்ட்ரேஷன். அடுத்தது போகலாம். Yet, because his real self is the true determinator and governs all secretly from behind, it is after all a knowledge behind which really determines the formed course of his existence. The superficial ignorance erects a necessary limiting outline and supplies the factors by which the outward color and turn needed for his present human life and his present moment are given to his consciousness and his action. Thank you. படிக்கட்டுமா சார்? Yes, madam. Yet his real self is the true determinator and governs all secretly from behind. It is, after all, a knowledge behind which really determines the formed course of his existence. The superficial ignorance erects a necessary limiting outline. It supplies the factors by which the outward color and turn needed for his present human life and his present moment are given to his consciousness and his action. Thank you, sir. Thank you. புறத்தில் வந்து நம்ம அறியாமையில் செயல்படுகின்றோம் அப்படிங்கிறத பார்த்தோம். புறத்தில் நம் அவ்வாறு செயல்பட்டாலும் கூட நம்முடைய அனைத்து செயல்களையும் எது தீர்மானிக்கின்றது, எது வழிநடத்துகின்றது என்றால், பின்னிருந்து வழி நடத்துகின்றது என்றால் நம்முடைய ரியல் செல்ஃப், நம்முடைய மேற்புற உணர்வு நிலைக்கு கீழே இருக்கக்கூடிய நம்முடைய உள்ஜீவன், அதற்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சைக்கிக் பீயிங், நமக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சூப்பர் கான்ஷியஸ் செல்ஃப், இதெல்லாம் தான் வழி நடத்துகின்றது. நம்முடைய ரியல் செல்ஃப்னு அதுதான் வந்து ட்ரூ டிட்டர்மினேட்டர் அண்ட் கவர்ன்ஸ் ஆல் சீக்ரெட்லி ஃப்ரம் பிஹைண்ட். இந்த பின்னிருந்து இயக்கம் ஞானம், அறிவு,
அதுதான் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய போக்கு எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்றது. இந்த பின்னிருந்து இயக்கும் அந்த அறிவு என்பது, நாலேஜ் பிஹைண்ட், அதுதான் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய போக்கு எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை அதுதான் தீர்மானிக்கின்றது. இந்த எல்லாமே வந்து அந்த ஆன்மன் என்னுடைய தேர்வின்படி தான் எல்லாமே நடக்கின்றது என்று பகவானும் அன்னையும் கூறுகின்றார். இட் இஸ் அ சோர்ஸ் சாய்ஸ். சாவித்திரியிலும் அதுதான் குறிப்பிடப்படுகின்றது. The soul can accept the fate or refuse it. சோல் என்ன சூஸ் பண்ணுதோ இந்த வாழ்வில் இப்ப இத்தகைய அனுபவங்களை நாம் அடைய வேண்டும் என்று அந்த ஆன்மன் எதை தீர்மானிக்கின்றதோ அதன்படிதான் ஒரு மனிதனுடைய வாழ்வு என்பது அமையப்படுகின்றது. ஆகையினால அறியாமைக்குட்பட்ட ஒரு புறத்தில் இயங்கும் மனித வாழ்வையும் எது தீர்மானிக்கின்றது என்றால் அந்த பெண்ணிருந்து செயல்புரியும் அந்த ஞானம், நாலேஜ் பிஹைண்ட், அதுதான் அனைத்தையுமே தீர்மானிக்கின்றது. ஆனால் நம்முடைய மேற்புற அறியாமை என்பது தன்னை சுற்றி ஒரு சுவற்றை எழுப்பிக் கொள்கின்றது. ஏற்கனவே பார்த்தோம், ஒரு மனிதனுடைய புற அமைப்பு என்பது 2 சுவர்களுக்கு இடையே சிறைப்பட்டுள்ளது அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு சுவர் என்ன செய்கின்றது? அவனுடைய மேற்புற உணர்வு நிலையும் அவனுடைய உள்ஜீவன் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையும் பிரிச்சிருது. இன்னொரு சுவர் என்ன செய்கின்றது? அவனுக்கு வெளியில் உள்ள அந்த காஸ்மிக் அந்த பிரபஞ்ச உணர்வுடன் அதிலிருந்து அவனை பிரித்துக் கொள்கின்றது. 2 சுவர்களுக்கு இடையே தான் ஒரு மனிதனுடைய மேற்புற உணர்வு நிலை என்பது செயல்படுகின்றது. த பவுண்டரிஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் அப்படிங்கிற சாப்டர்ல இதே கருத்தை தான் பகவான் குறிப்பிடுகின்றார். அதன் மூலமாக ஏற்பட்டது தான் இந்த சூப்பர்ஃபிஷியல் இக்னோரன்ஸ் என்பது. இந்த மேற்புறத்தில் காணப்படும் அறியாமை நாமெல்லாம் அந்த நிலையில தான் இருக்கிறோம். அது என்ன செய்கின்றது? இட்ஸ் எ நெசசரி லிமிட்டிங் அவுட்லைன். அது வந்து தனக்குத்தானே ஒரு வரையறையை ஏற்படுத்திக் கொள்கின்றது. அந்த வரையறையை அது ஏற்படுத்திக் கொள்வதன் மூலம் இந்த ஒரு மனிதனுடைய நிகழ்கால வாழ்விற்கு தேவையான அந்த அம்சங்கள், அந்த திருப்பங்கள், அவை அனைத்தையும் அது வழங்குகின்றது. ஆகையினால இது வந்து புறமைப்பினால் தனக்குத்தானே இட்டுக்கொண்ட ஒரு நிலையாக ஒரு மனிதனிடத்தில் காணப்படுகின்றது. The superficial ignorance erects a necessary limiting outline and supplies the factors by which the outward color and turn needed for his present human life and his present moment are given to his consciousness and his action. அப்படின்னா நம்ம வந்து ஒரு கேள்வியை கேட்கலாம். என்ன கேள்வி அப்படின்னா மனிதன் என்பவன் எப்பொழுதுமே அறியாமையில் தான் செயல்பட வேண்டுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்கலாம். இதெல்லாம் எப்ப அப்ளிகபிள் அப்படின்னா நம்ம புற உணர்வு நிலையில் புற ஜீவனில் வாழும் வரைக்கும் தான் இதெல்லாம் அப்ளிகபிள். The moment we go inside, when we begin to live within, இந்த லிமிட்டேஷன்ஸ் நம்மளால வெளியே வர முடியும். இந்த கருத்தை வந்து பகவான் நிறைய தருணங்கள்ல சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு என்ன குறிப்பிடுகின்றார் என்றால், என்ன காரணத்தினால அறியாமை என்பது காணப்படுகின்றது என்ன, இதுதான் காரணம். பட் அறியாமையிலே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வந்து உள்ளே சென்று அகத்தில் வாழ பழகி கொள்ளும் பொழுது இந்த சூப்பர்ஃபிஷியல் இக்னோரன்ஸ்லேருந்து நம்மளால வெளியே வர முடியும். அட்லீஸ்ட் முற்றிலுமாக வெளியே வராட்டை முடியாவிட்டாலும் கூட அதனுடைய பாதிப்பிலிருந்து நம்மால வெளியே வர முடியும். மேற்புறத்தில் இருக்கும் வரைக்கும் தான் இந்த அறியாமை. அடுத்தது போகலாம். In the same way, and for the same reason, man identifies himself solely with the name and form he wears in his present existence. He is ignorant of his past before birth, even as of his future after death.
Yet all that he forgets is contained, present, and effective in the all retaining integral consciousness within him. Thank you. Padikituma, sir. Yes, madam. In the same way and for the same reason, man identifies himself solely with the name and form he wears in his present life. He is ignorant of his past before birth. He is ignorant of his future after death. Yet all that he forgets is contained, present and effective in the all retaining integral consciousness within him. Thank you, sir. தேங்க்யூ. இப்போ நம்ம எடுத்துக்கொண்டால் எல்லாரும் என்ன, நமக்கு எல்லாம் நம்மை பற்றி என்ன தெரியும்? நம்ம முதல்ல நம்மளுடைய பேர் தெரியும் நமக்கு. நம்ம பேரை வச்சு தான் மற்றவர்கள் நம்மை அடையாளம் கண்டுகொள்கின்றார்கள். நம்மை நாமே புற உலகிற்கு நம்மை அடையாளம் காட்டிக்கொள்கின்றோம். ஸோ நேம் ரொம்ப முக்கியம். ஃபார்ம், நம்முடைய உடலினுடைய உருவம், ஒரு குறிப்பிட்ட தோற்றத்தை தாங்கிய இந்த பேரை உடைய நான், அதுதான் என்னுடைய அடையாளம். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் நான். எல்லா மனிதர்களுக்கும் அதுதான், வேற எதுவுமே கிடையாது. நேம் அண்ட் ஃபார்ம் தான் ஒரு மனிதன் தன்னை இதன் மூலமாகத்தான் ஒரு மனிதன் தன்னை அடையாளம் படுத்தி கொள்கின்றான். புற உலகம் சரி, தனக்கும் சரி, தன்னையே அடையாளம் கொள்வதும் சரி. எப்படின்னா நம்மளுடைய இந்த இதை வச்சுதான் நம்ம பண்ணிக்கிறோம். நேம் அண்ட் ஃபார்மை தவிர வேறு எதுவும் தெரியாது நமக்கு. நம்மளுடைய கடந்த பிறவிகள் குறித்த அந்த ஞானம் நமக்கு, நம்ம என்னவாக இருந்தோம், அப்போ எந்த பேர் இருந்தது, எந்த உருவத்தில் இருந்தோம், அது நமக்கு தெரியாது. இனி வரப்போகும் பிறவிகளில் நாம் எந்த பெயரை தாங்கி இருப்போம், எந்த உருவத்தில் இருப்போம், எவ்வாறாக இருப்போம், அதுவும் தெரியாது. ஸோ வி ஆர் இக்னோரண்ட். இந்த இக்னோரன்ஸ் இருக்கு நம்மளுக்கு. இருந்தாலும் இது நம்ம இது எதற்கு பொருந்தும் என்றால், ஒரு மனிதனுடைய புற அமைப்பிற்குத்தான் பொருந்தும். அந்த சர்ஃபேஸ் சூப்பர்ஃபிஷியல் கான்ஷியஸ்னஸ் அதுக்கு தான் பொருந்தும். நம்மளுடைய ஒட்டுமொத்த உணர்வு நிலை, முழு உணர்வு நிலை எங்க இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய புற அமைப்பிற்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்டெகிரல் கான்ஷியஸ்னஸ், ஒட்டுமொத்த முழு உணர்வு நிலையில எல்லாமே அங்க பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இருக்கின்றன. லைவா இருக்கு. கடந்த காலமும் லைவா இருக்கு, எதிர்காலத்தில் என்ன வரப்போகின்றது என்பதும் லைவா அங்க இருக்கு. அது கம்ப்ளீட்டா அனைத்து விஷயங்களையும் தன்னுள் கொண்டதாக இருக்கின்றது. பகவான் இதை yet all that he forgets is contained, present and effective in the all retaining integral consciousness within him அப்படிங்கிறார். எல்லாமே நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த உள் உணர்வு நிலையில எல்லாமே, உள்ஜீவன்ல எல்லாமே இருக்குது. மேற்புறத்தில் தான் நம்ம அறியாமையில் இருக்கின்றோம். அது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன். அது நம்ம அறியாமையில் வைத்திருக்கின்றது. நம்முடைய ரியல் செல்ஃபுக்கு இந்த அறியாமை என்பது பொருந்தாது. அதைத்தான் நம்ம புரிந்து கொள்ளணும். இல்லை இது குறித்த வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். கடந்த காலம் எதிர்காலம் குறித்த அறியாமையில் இருப்பது இங்க என்ன சொல்றாரு, ஒரு பிராக்டிக்கல் ரீசன்ஸ்க்கு அப்படிங்கிறாரு. இது குறித்த ஒரு சாவித்திரி வரியும் நமக்கு நினைவுக்கு வருகின்றது. ஃபியூச்சர் நாலேஜ் இஸ் அன் ஆடட் பெயின். அதைத்தான் நாரதர் கூறுகின்றார். என்ன காரணத்தினால எதிர்காலம் குறித்த ஞானம் மனிதனுக்கு வழங்கப்படலை அப்படின்னா, இட் இஸ் அன் ஆடட் பெயின் ஃபார் ஹிம். கடந்த காலம் குறித்த பதிவுகள் எல்லாம் ஏன் அவனுக்கு இல்லை அப்படின்னா, அது ஒரு பேகேஜா இருந்து அது ஒரு பேர்டன் ஆயிடும். இதெல்லாம் நீக்கிட்டு ஒரு வசதிக்காகத்தான் இந்த ஒரு ப்ராக்டிக்கல் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறாங்க. இது
வசதியின் பொருட்டு மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ள ஒரு அறியாமை அப்படிங்கிறாங்க. இது பிராக்டிக் பாசிட்டிவா வந்து நாலேஜ் இருந்தாலும் நெகட்டிவா இந்த அறியாமை என்பது அவனுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஃபார் பிராக்டிக்கல் ரீசன்ஸ். எப்படி ஒரு நடிகன் என்பவன் ஒரு பாத்திரத்தை ஏற்று நடிக்கின்றானோ அந்த சமயத்துல நம்ம அவனுடைய ரியல் செல்ஃப் குறித்த முழு எந்த விதமான ஒரு அறிவும் ஞானமும் அவனுக்கு அந்த அந்த ஞாபகத்தை முற்றிலும் ஒதுக்கி வைத்து கொண்டு பாத்திரமாகவே மாறி நடிக்கின்றனோ அதுபோல தான் நம்ம ஒவ்வொரு பிறவியிலும் நம்ம அப்படி இருக்கிறோம். எப்போ மேற்புற உணர்வு நிலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரியல் செல்ஃப் அப்படி கிடையாது. இட் ஹாஸ் ஃபுல் நாலேஜ் ஆஃப் த பாஸ்ட் அண்ட் த ஃபியூச்சர். இந்த கருத்து தான் பகவான் இங்க வலியுறுத்துகின்றார். வேற எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்.